மற்றும் ஒரு அண்மை செய்தி, வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிறைபிடிக்கப்பட்டு இருப்பதாகவும் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெனிசுவேலா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வெனிசுவேலா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரம். வெனிசுலா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது நிக்கோலஸ் மதுரோவும் மற்றும் அவரது மனைவியும் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தற்போது அங்கு என்ன நிலவரமாக இருக்கிறது? நாடு கடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அவர்கள் எந்த நாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், ஒரு 6 மாதங்களாக அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான மோதல் நீடித்து வந்த நிலையில இன்று அதிகாரப்பூர்வமாக வெனிசுலாவினுடைய நகரப்பகுதிகள் மீது அமெரிக்க வான்படை தாக்குதல் நடத்தியது. வெனிசுலாவினுடைய நேரப்படி அதிகாலை 2 மணிக்கு இந்த தாக்குதலை அமெரிக்க ராணுவம் மற்றும் அமெரிக்க விமானப்படை நடத்தியதாக தகவல்கள் சொல்லப்பட்ட நிலையில இதனை அமெரிக்காவும் சரி வெனிசுலாவும் சரி 2 நாடுகளுமே அதிகாரப்பூர்வமாக சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையிலே சில நிமிடங்களுக்கு முன்பாக, ஒரு குறைந்தது 30 நிமிடங்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல வெனிசுலாவின் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அமெரிக்காவினுடைய படைகள் வெனிசுலாவின் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இது மட்டுமல்லாமல் அமெரிக்க நேரப்படி இன்று காலை 11 மணிக்கு நான் செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பான விளக்கங்களை அளிக்க இருக்கிறேன் என்றும் ட்ரம்ப் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் தற்போது விடியற்காலை 5:30, இந்திய நேரப்படி இன்று இரவு 9:30 மணிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடும் வெள்ளை மாளிகையில் இருந்து என்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அமெரிக்க படைகளுடைய விவரங்கள், எத்தனை படைகள் இந்த தாக்குதலில் நடத்தப்பட்டது, ஏனென்றால் ஏற்கனவே ஈரான் மீது இதே போன்று பாமர் வகை விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது நமக்கு சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது நினைவிருக்கலாம். பின்னர் இதே போல ட்ரம்ப் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அந்த செய்தியாளர் சந்திப்புல எத்தனை விமானங்கள் தாக்குதலில் ஈடுபட்டது, எத்தனை மணிக்கு அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்திலிருந்து இருந்து புறப்பட்டது, தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டதா, அதனுடைய எதிர்வினைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே வெனிசுலாவினுடைய தாக்குதல் குறித்தும் ட்ரம்ப் இன்று இந்திய நேரப்படி இரவு 9:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது இது குறித்தான விவரங்களை வெளியிடக் கூடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் வெனிசுலாவுல அங்கு அவசர நிலை பிரகடனம் படுத்தப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி நாடு கடத்தப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெனிசுலா அரசு தரப்பிலிருந்து இது தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இல்லை. இந்த நிலையிலே வெனிசுலாவுடைய நாட்டு மக்களும் ட்ரம்பினுடைய செய்தியாளர் சந்திப்பிற்காக காத்திருக்கிறார்கள். என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை ட்ரம்ப் அடுத்தடுத்து எடுக்கப்பட போகிறார். ஏனென்றால் வெனிசுலாவை பொறுத்தவரையிலுமே கம்யூனிசம் ஆட்சி அங்கு தற்போது அமலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. கம்யூனிசத்தை சார்ந்த அதிபர் நாடு கடத்தப்பட்டு விட்டார். இப்போது யார் ஆட்சி பொறுப்பை ஏற்கப் போகிறார்கள், இல்லது அமெரிக்காவுடைய ஆட்சி வரையறுக்கின் கீழ் வெனிசுலா வரப்போகிறதா என்ற கேள்விகளும் குழப்பங்களும் தற்போது சர்வதேச அளவில் எழுந்திருக்கக்கூடிய நிலையிலே ட்ரம்பினுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. தற்போது வெனிசுலாவிட பிற பகுதிகளில் இப்போதைக்கு எந்த தாக்குதலும் இல்லை அப்படின்ற சர்வதேச செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் ட்ரம்ப் கூறியிருப்பது போல வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி தாக்குதலின் போது அமெரிக்க படைகளால் நாடு கடத்தப்பட்டனரா, நாடு கடத்தப்பட்டனர் என்றால் அவர்கள் தற்போது எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதில்களை மட்டுமே சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விகள் அனைத்திற்குமே இன்று இந்திய நேரப்படி 9:30 மணிக்கு வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையிலிருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இதற்கான விடைகளை தெரிந்து கொள்ள முடியும் என
எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ட்ரம்ப் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில வெனிசுலா மட்டுமல்லாமல் வெனிசுலாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளும் எல்லையோர பகுதிகளில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அந்தந்த நாடுகள், அதாவது வெனிசுலாவை ஒட்டியிருக்கக்கூடிய பிற சிறிய நாடுகளும் தற்போது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு வருவதாக தான் சர்வதேச செய்திகள் மற்றும் அமெரிக்காவிலிருந்து செயல்படக்கூடிய முன்னணி செய்தி நிறுவனங்களுடைய தகவல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வெனிசுவேலா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி நாடு கடத்தப்பட்டு இருக்கின்றனர். அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.